அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல இடைகள் சம்பந்தமா, அதாவது மீட்டர் பரம்பல் பாடத்தோடு தொடர்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். அதுல முக்கியமாக தரவுகளோட வீச்சுகள், அதே மாதிரி ஆகாரம், இடையம், இடையம், அதே மாதிரி வகுப்பாய் இடையோட பருமன் எப்படி காண்றது, நடுப்பெருமானம் காண்ற முறை, அப்படி பல விஷயங்கள் பார்த்தோம். அதோட சேர்த்து இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் தொடர்ச்சியாக கடந்த வகுப்புல தொடர்ச்சியாக கடந்த வகுப்புல நாங்க நடுப்பெருமானத்தை கொண்டு இடைய காண்ற முறை உதாரணமும் ஒரு பயிற்சியோட தொடர்பட்ட ஒரு கேள்வியும் பார்த்தோம். இந்த பயிற்சியோட தொடர்ச்சியாக பயிற்சி 26.2 26.2 புதிய வினாக்களை இன்னைக்கு பார்ப்போம். சரி, முதலாவதாக கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் நடுப்பெருமானத்தை கொண்டு இடைய காண்றது எப்படி, அது உதாரணங்களோட நாங்க சரியா விளங்கப்படுத்தினோம். அதுல கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் நடுப்பெருமானம் காணக்கூடிய முறை எப்படி? நடுப்பெருமானம் காண்றது மேலிலையையும் ஒரு வகுப்பாய் இடையிட மேலிலை ஒரு வகுப்பாய் இடை உதாரணமாக ஒரு வகுப்பாய் இடை எடுத்தால் வகுப்பாயிடையை உதாரணமாக எடுத்தால் 18 தொடக்கம் 25 இப்படி ஒரு வகுப்பாயிடை எடுத்தால் இதுல வரக்கூடிய 18 இந்த முதலாவது வரக்கூடிய எல்லை கீழ் எல்லை என்றும், இது கீழ் எல்லை. அடுத்து 25 இது மேல் எல்லை என்றும் குறிக்கப்படும். சரி, மேல் எல்லை. சோ ஒரு வகுப்பாயிடையிட மேல் எல்லையும் கீழ் எல்லையும் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன செய்யலாம்? வகுப்பாயிடையிட பருமன் காணலாம். அதே மாதிரி நடுப்பெருமானம் காணலாம். நடுப்பெருமானம் காணதுக்கு என்ன செய்யணும்? மேலெல்லையும் கீழெல்லையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ரைட்? வகுப்பாயிடை நடுப்பெருமானம் நடுப்பெருமானத்தை 18 25 கூட்டி 2ஆல வகுக்கணும். சோ எத்தனை வரும்? 28 30 43 43 2 என்ன 21.5 வரும். ரைட்? இதுதான் நடுப்பெருமானம் காணக்கூடிய முறை. அதே மாதிரி ஒரு வகுப்போட பருமன், ஒரு வகுப்பாயிடையில பருமன் காண்றது, வகுப்பாயிடையில பருமன் காணதுக்கு மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழிச்சு ஒன்றை கூட்டணும். ரைட்? அதாவது வகுப்பாயிடையில் பருமன் காணக்கூடிய முறை 25 18 கழிச்சு உள்ள கூட்டினால் என்ன ஆகும்? 7 8. ரைட்? இதுதான் வகுப்பாயிடையில பருமன் என்றால் வகுப்பாயிடையில உள்ளடக்கக்கூடிய தரவுகளுடைய எண்ணிக்கை. அதாவது 18 தொடக்கம் 25 வரை 18 19 20 21 22 23 24 25 அப்ப 8 உறுப்புகள். சோ பருமனாக 8 வரும். அதாவது 18 19 20 21 22 23 24 25 இந்த உறுப்புகள், அதாவது இந்த வகுப்பாயிடை உள்ளடக்கக்கூடிய பெருமானங்கள்ல எண்ணிக்கை தான் அது பருமனாக வரும். ரைட்? இதெல்லாம் ஒரு மீட்டராக பார்த்தோம். சரி, அடுத்தது நாங்க தொடர்ச்சியாக பயிற்சி 26.2 இரண்டாவது கேள்வியிலிருந்து பார்த்திருப்போம். முதலாவது கேள்விக்கான விடை செய்முறைகள் எல்லாம் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்றைக்கு பயிற்சியை பார்ப்போம். சரி, பயிற்சியில 2வது பயிற்சி. கேள்வி: ஆடி நிறுவனம் ஒன்றினால் ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சட்டைகளின் எண்ணிக்கைகள் பின்வரும் மீடரின் பரம்பலில் காணப்படுகின்றன. ரைட்? சட்டைகளின் எண்ணிக்கை ஒரு ஆடி நிறுவனத்துல 1 தொடக்கம் 15 சட்டைகள் 4 நாட்கள்ல உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 16 தொடக்கம் 30 சட்டைகள் 8 நாட்கள்ல உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 6 நாட்கள்ல 31 தொடக்கம் 45 சட்டைகளும், 8 நாட்கள்ல 46 தொடக்கம் 60 சட்டைகளும்,
4 நாட்கள்ல 69 தர்க்கம் 75 சட்டைகளும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. சோ இத என்ன செய்யணும்? முதலாவது கேள்வி, மேற்குறித்த தகவல்களுக்கு ஏற்ப ஒரு நாளில் உற்பத்தி செய்யப்படும் சட்டைகளின் இடை எண்ணிக்கையை காண்க. ரைட்? சராசரி எண்ணிக்கை என்றால் நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த சட்டைகளோட பெருமானத்தை எத்தனை நாட்கள்ல உற்பத்தி செஞ்சோம்? ஒரு நாள் உற்பத்தி செய்யக்கூடிய சராசரி என்றால் மொத்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட சட்டைகள் எண்ணிக்கையை மொத்தமாக வேலை செய்த நாட்கள் எண்ணிக்கையில வகுத்தால் ஒரு நாள்ல சராசரியாக பெற்ற சட்டை உற்பத்தி செய்யப்பட்ட சட்டைகள் எண்ணிக்கையை காண இருக்கும். அதுல நாங்க இடையெண்ணிக்கை காரணமாக இருந்தால் அதுக்கேற்ப நாங்க வகுப்பில் இந்த அட்டவணையை போட்டு காண இருக்கும். முதலாவது வகுப்பாயிடை, நடுப்பெருமானம், வீடுகள், நடுப்பெருமானத்தை நாங்க எக்ஸ் கொடுப்போம், வீடுகள் எஃப் எனும், இரண்டையும் பெருக்கினால் எக்ஸ். அங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பாய்களை நாங்கள் குறித்தோம். முதலாவது வகுப்பாய்கள் 1 தொடக்கம் 15, 16 தொடக்கம் 30, 31 தொடக்கம் 45, 46 தொடக்கம் 60, 61 தொடக்கம் 75. ரைட்? அப்ப இத்தனை சட்டைகள் எண்ணிக்கை. ரைட்? இதான் சட்டைகள் எண்ணிக்கை. சட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்களோட எண்ணிக்கை பார்த்தா அது வீடுகளாக இங்க 4, 8, 6, 8, 4. ரைட்? என்ன செய்யலாம்? நடுப்பெருமானத்தை கொண்டு நடுப்பெருமானங்களை காண இருக்கும். ரைட்? முதலாவது நடுப்பெருமானம் காணும். நடுப்பெருமானம் காணக்கூடிய முறை உங்களுக்கு தெரியும். நடுப்பெருமானம் காணக்கூடிய முறை முதலாவது இது வகுப்பாயிடைகள். வகுப்பாயிடையில நடுப்பெருமானம் காணலுமா இருந்தால் ஒரு வகுப்பாயிடையில கீழ் எல்லையையும் மேல் எல்லையையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ரைட்? கீழ் எல்லையையும் மேல் எல்லையையும் கூட்டி 2ஆல வகுத்தால் என்ன செய்யலாம்? நடுப்பெருமானத்தை காண இயலும். ரைட்? நடுப்பெருமானம் 1-15 கூட்டி 2ஆல வகுத்தால் 16, 8 வரும். ரைட்? அதே மாதிரி இங்க 16, 30, 46, 46 2ஆல வகுத்தால் 23. ஒரு வித்தியாசம் வகுப்பைகளுக்கு மேல்நிலைகளுக்கு இடையிலான வித்தியாசம் சீராக இருக்குல்ல. பாருங்க 15, 15, 15 வித்தியாசம். நடுப்பெருமானமும் 15, 15ஆகவே கூட்டிட்டு போகும். ரைட்? 23. அடுத்தது 38, 43, 53, 68. ரைட்? அடுத்தது எஃப்எக்ஸ் என்றால் நடுப்பெருமானத்தையும் மீடுரனையும் என்ன செய்யணும்? நடுப்பெருமானத்தையும் மீடுரனையும் பெருக்கணும். 4 தர 8, 32. அடுத்தது 8 தர 23. 8, 3, 24. 2 விட்டம் 8, 16, 2, 18. அதே மாதிரி 6 தர 38. 6, 8, 48, 8, 4 விட்டம் 6, 3, 18, 4, 22. அதே மாதிரி 53 தர 8, 8, 3, 24, 2 மீட்டர் மீதி 8, 5, 40, 42, 424. அடுத்தது 68 தர 4, 68, 4, 8, 32, 3 மீதி 6, 4, 24, 3, 27, 272 வரும். இப்ப இந்த என்ன செய்யணும்? அடுத்ததாக நாங்க மீட்டரன் இடை காணணுமாக இருந்தால் சிக்மா எஃப்எக்ஸிங்கில் சிக்மா எஃப், அதாவது எஃப்எக்ஸ் கூட்டுத்தொகையை எக்ஸ் மீட்டரன் கூட்டுத்தொகையால வகுக்கணும். ரைட்? சோ நாங்க எஃப்எக்ஸ் கூட்டுத்தொகை எங்க காண போறோம்? இந்த கூட்டின சிக்மா எஃப்
இந்த சிக்மா கூட்டினால் 4 2 6 6 8 14 14 18 20 7 9 11 19 24 2 6 8 9 11 1140. அதே மாதிரி வீடு, அதாவது கேள்வி இதை உற்பத்தி செய்யப்பட்ட நாட்கள் எண்ணிக்கை 8 4 12 18 22 30. இப்ப இடைக்காலம் வந்துட்டார். இடைக்காலது இடை சமன் சிக்மா x இங்கே சிக்மா x, ரைட். இந்த சமன்பாடுல போட்டு பிரதியிட்டு கண்டால் எங்களுக்கு இடையே காண இயலும், ரைட். இடையே காண எப்படி? இடை சமன் சிக்மா x இங்கே சிக்மா x எத்தனை 1140 30 0 0 கட்டுப்பட 18 மூன்றுகள் 3 முறை 24 மூன்றுகள் 8 முறை, ரைட். இடை எண்ணிக்கை 38, ரைட். அதாவது சராசரியாக இடையாக ஒரு நாளில் உற்பத்தி செய்யப்பட்ட சட்டைகளின் இடை எண்ணிக்கை 38, ரைட். அடுத்த கேள்வி, இவ்விடைக்கேற்ப ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கத்தக்க சட்டைகளின் எண்ணிக்கை, ரைட். ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யப்படும் சட்டைகளின் எண்ணிக்கை, அதாவது இந்த இடையில ஒரு நாள்ல உற்பத்தி செய்யப்படும் சட்டைகள் எண்ணிக்கை தான், அதாவது இடை எண்ணிக்கை 38. ஒரு நாள்ல உற்பத்தி செய்யக்கூடிய சட்டைகளின் எண்ணிக்கை 38, ரைட். சோ 30 நாட்கள், அதாவது ஒரு மாதம் என்றால் சாதாரண கணிதத்தில் நாங்க 30 நாட்கள் தான் கணக்காக எடுக்கிறோம். அப்ப 30 நாட்களால பெருக்கினால் 38 30ஆல பெருக்கினால் 1140 வரும், ரைட். இரண்டாவது 38 30 நாட்களால பெருக்கினால் 1140 வரும். இதேதான் வகுத்தது அதை பெருக்கப்பட்டு வரும், ரைட். 1140 சட்டைகள் ஒரு மாதத்துல அந்த அளவா உற்பத்தி செய்யப்படக்கூடிய சட்டைகள் எண்ணிக்கையாக வரும், ரைட். அதாவது இது நாங்க நடுப்பெருமானத்தை வச்சு நடுப்பெருமானத்தை கொண்டு ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவுகள இடையில நடுப்பெருமானத்தை கொண்டு என்ன செய்யணும், இடைப்பெருமானத்தை காண்றது, ரைட். அப்ப இந்த மெத்தட் நாங்க லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்தோம். அதாவது அதுக்கு நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு வகுப்பா இடைக்கும் நடுப்பெருமானம் காணணும். அந்த நடுப்பெருமானத்தை மீடுடனை பெருக்கி எஃப்எக்ஸ கண்டால் எஃப்எக்ஸ் கூட்டுத்தொகையை எஃப்ட கூட்டுத்தொகையால வகுக்கணும். அப்ப இடைப்பெருமானம் காண இயலும், ரைட். அடுத்தது பயிற்சி 26% 3வது கேள்வி. ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களில் ஒரு குறித்த மதிப்பீட்டில் பெற்ற புள்ளிகள் பரம்பல் கீழே காட்டப்பட்டுள்ளன, ரைட். அப்ப புள்ளிகள் 1 தொடக்கம் 10 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை 2, 11 தொடக்கம் 20 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை 9, 21 தொடக்கம் 30 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை 13, 31 தொடக்கம் 40 4 மாணவர்கள், 2 மாணவர்கள் 41 தொடக்கம் 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள், ரைட். இந்த அடிப்படையில் நாங்க இந்த கேள்வியை பார்த்தா அதுக்கு எப்ப நாங்க நடுப்பெருமா அட்டவணை அமைப்போம். முதல்ல புள்ளிகள் வகுப்பாயிடை நடுப்பெருமானம் எக்ஸ், அடுத்தது மீடியன் எக்ஸ், அடுத்தது எக்ஸ் எக்ஸ், ரைட். இப்ப என்ன செய்யலாம்,
இந்த தரவுகளை குறிப்போம். முதலாவது 1 தொடக்கம் 10, 11 தொடக்கம் 20, 22 தொடக்கம் 32 தொடக்கம் 40, 42 தொடக்கம் 50. பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 2, 9, 13, 4, 2. ரைட். நீங்க கேட்டிருக்கக்கூடிய முதலாவது கேள்வி ஒரு வகுப்பாயிடையின் பருமன். ரைட். நாங்கள் பார்த்தோம் ஒரு வகுப்பாயிட பருமன் காரணமாக இருந்தால் வகுப்பாயிட பருமன் என்றது ஒரு குறிப்பிட்ட கீழெல்லையிலிருந்து மேலெல்லை அந்த வகுப்பாயிடையில வரக்கூடிய பெருமானங்களுடைய எண்ணிக்கை. ரைட். இப்ப 1 தொடக்கம் 10 என்றால் 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள பெருமானங்கள் 1 வரலாம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று 10 பெருமானங்கள் இங்க வரும். ரைட். அப்ப இந்த பெருமானத்தை ஒவ்வொன்றாக நாங்க எண்ணி பார்க்காம என்ன செய்யலாம், இதுக்கான ஒரு சமன்பாடு, அதாவது இந்த மேலிருந்து கீழிலையை கழிச்சு ஒன்றை கூட்டணும். ரைட். வகுப்பாயிட பருமன் 10, 9 1. ரைட். வகுப்பாயிட பருமன் மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழிச்சு ஒன்றை கூட்டணும். ரைட். இந்த வகுப்பாயிட அதாவது இந்த விளக்கம் 1 தொடக்கம் 1லிருந்து 10 வரை பெற்ற புள்ளி. அடுத்த கேள்வி, ஆகார வகுப்பு யார்? ஆகார வகுப்பு என்றது அதிக தடவை அதிக மீடுரன் கூடிய மீடுரன் உள்ள வகுப்பு. ரைட். இங்க கூடிய மீடுரன் 13 மீடுரனாக உள்ள வகுப்பு 21 தொடக்கம் 30. ஆகார வகுப்பு இதுதான் ஆகார வகுப்பு. ரைட். ஆகார வகுப்பு 21 தொடக்கம் 30. அடுத்த விஷயம், வகுப்பில் ஒரு பிள்ளை பெற்ற புள்ளிகளின் இடையே காண்க. ரைட். மொத்தமாக இந்த வகுப்புல எத்தனை மாணவர்கள்? 30 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது 2, 9, 11, 24, 28, 30. ரைட். இப்ப என்ன செய்யலாம், இடை புள்ளிகளை காணணுமாக இருந்தால் இடை என்ன செய்யணும், அதாவது எஃப்எக்ஸ் கூட்டுத்தொகையை எஃப் கூட்டுத்தொகையால வகுக்கணும். இப்ப நாங்க செய்யணும், எஃப்எக்ஸ் காணதுக்கு முதலாவது நடுப்பெருமானம் காணணும். நடுப்பெருமானம் காண்றது எப்படி? 2, அதாவது கீழிலையை மேலிலையை கூட்டி 2ஆல வகுக்கணும். கீழிலையை மேலிலையை கூட்டி 2ஆல வகுத்தா 10 முன்னை கூட்டி 2ஆல வகுத்தா 5.5. ரைட். 20ஐயும் 11ஐயும் கூட்டினா 31, 31 2ஆல வகுத்தா 15.5. இங்க வந்து எல்லைகளுக்கு இடையிலான மேலலைகளுக்கு இடையிலான வித்தியாசம் 10. சோ 10 10ஆக கூட்டிட்டு போகும். 25.5, 35.5, 45.5. ரைட். என்ன செய்யலாம், பெருகி போட்டா சரி. 5.5 2 மடங்கு 11, 15.5 9 மடங்கு, அதாவது 95 45 4 மீதி 95 45 மஞ்சும் 5 4 49 9 4 மீதி 92 9 13 139.5. அடுத்தது 13 250, அதாவது 25.5 13 ஒரு 15 15 15 16 1 மீறி 2 6 7 கூட்டினா 5 11 12 13 331. அடுத்தது 35.5 4 மடங்கு 4 20 0 2 மீதி 4 20 22 2 2 மீதி 4 3 12 2 4 45.5 2 91.
ரைட். இங்க சிக்மா எஃப் சிக்மா எஃப்எக்ஸ் கூட்டினா 5 - 10 1 மீது 9 10 11 12 12 14 15 3 6 10 19 20 2 மீது 3 4 5 7 10 11 17 - 1 3 6 10 19 sorry 21 தசம் 15 தசம் 0. ரைட். சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் மொத்தமாக 30 மாணவர்கள், வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தமாக 30. இப்ப என்ன செய்யலாம், இடைப்புள்ளிகளை காரணமாக இருந்தால் மூன்றாவது இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸ் இங்கில் சிக்மா எஃப் என்ன செய்யலாம் 715 30 21க்குள்ள 30கள் 2 முறை 21 30கள் 2 முறை 11 மீதி 60 115 115க்குள்ள 30கள் 3 முறை 115 30கள் 3 முறை 25 மீதி 250க்குள்ள 30கள் 8 முறை 10 மீதி 100க்குள்ள 3 முறை 23.83 23.83 அன்னள வாகனங்களுக்கு 23.8 புள்ளிகள் என்று எடுக்கலாம். அதாவது ஒரு வகுப்புல 30 மாணவர்கள் மொத்தமாக எடுத்த புள்ளிகள் மாணவர்கள மொத்தமாக எஃப்எக்ஸ் 715. ஒரு மாணவர் சராசரியாக எடுத்த புள்ளிகள் எண்ணிக்கை 23.8. ரைட். அடுத்தது குறித்த ஒரு கல்வி கோட்டத்திலே சேவையில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் வயதெல்லைகளை காட்டும் அட்டவணை. அதாவது 21 தொடக்கம் 26 வயது உடைய ஆசிரியர்கள் எண்ணிக்கை 11 ஆசிரியர்கள், 32 ஆசிரியர்கள் 26 தொடக்கம் 31, 51 ஆசிரியர்கள் 31 தொடக்கம் 36 வயதுடையவர்கள், 40 ஆசிரியர்கள் 36 தொடக்கம் 41 வயதுடையவர்களாகவும், 41 தொடக்கம் 46 ஆசிரியர்கள் 27 வயதுடையவர்களாகவும், 46 தொடக்கம் 51 18, அதே மாதிரி 51 தொடக்கம் 56 வயதுடைய ஆசிரியர்கள் 6 ஆசிரியர்களும் உள்ளார். ரைட். இக்கல்வி கோட்டத்தில் சேவையில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை, ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அப்ப ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை காரணமா என்ன செய்யணும், மொத்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை கூட்டினா சரி. 11 சக 32 11 சக 32 சக 51 28 இங்க 10 40 90 90 40 130 150 160 168 174 181 182
183 184 ரைட் 185 மொத்தமாக 185 ஆசிரியர்கள் ரைட். அடுத்த கேள்வி, கூடுதலான ஆசிரியர்கள் எவ்வயது கூட்டத்தை சேர்ந்தவர்? கூடுதலான ஆசிரியர்கள் எங்க? 51 51 ஆசிரியர்கள் 31 வயதுடைய வயதில்லைகள் அந்த உடையவர்களாக இருக்கிறார்கள். சோ 31 வயதுடைய ஆசிரியர்கள் 51 பேர். அதுதான் கூடிய எண்ணிக்கை. சோ கூடிய மீட்டரினுடையதான் ஆகார வகுப்பு. இங்க மறைமுகமாக ஆகார வகுப்பு கேட்டிருக்காங்க, கேள்வியில கேட்டிருக்க. என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி, இத்தகவல்களுக்கு ஏற்ப அக்கோட்டத்திலே சேவையில் ஈடுபடும் ஆசிரியர்கள் இடைவயத காரணமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? இந்த சாட்டை போட்டு நல்லா சரி. முதலாவது வகுப்பாயிடை, அடுப்பெருமானம் X, அடுத்தது மீடுரன் என்ன செய்யலாம்? வகுப்பாயிடையில கண்டு வகுப்பாயிடையில் வந்துருச்சு 21 வழக்கம் 26 26 வழக்கம் 39 மொத்தமாக 11 ஆசிரியர்கள் 10 ஆசிரியர்கள் 25 இரண்டாவது கேள்வியை பார்த்தால் கூடிய, அதாவது கூடுதலான ஆசிரியர்கள் எவ்வயது கூட்டத்தை சேர்ந்தவர். இரண்டாவது கேள்வி, கூடுதலான ஆசிரியர்கள் 51 ஆசிரியர்கள் 31 வயதுடைய ஆசிரியர்களாக அந்த வயது கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுல அப்ப இதுதான் ஆகார வகுப்பு. ஆகார வகுப்பு கூடிய மீடனுடைய வகுப்பு தான் ஆகார வகுப்பு. கூடிய மீடு என்ன செய்யணும்? இடையே காணதுக்கு நாங்க நடுப்பெருமானங்களை காணணும். நடுப்பெருமானம் காணியது ஒவ்வொரு கீழலையும் மேலலையும் கூட்டி 2 வகுக்கணும். அடுத்தது நடுப்பெருமானங்கள் கண்ட பிறகு நடுப்பெருமானங்களை மீட்டர்களோட பெருக்கி எஃப்எக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த சார்ட்டை ஃபில் பண்ணா என்ன செய்யலாம்? கூட்டுத்தொகையில கண்டு இடைப்பெருமானத்தை காண. முதலாவது 26 21 கூட்டினா 47 47 23.5 47 23 அஞ்சஞ்சா கூடணும் வேண்டாம். 20 5 கூட்டிட்டு போறேன். 28.5 33.5 38.5 43.5 48.5 53.5 இந்த ஓடர்ல வரும். 5 குறிப்பு. இப்ப என்ன செய்யணும்? இந்த பெருமானங்கள் இதோட பெருகி போட்டா சரி. 23.5 11 285%. அடுத்தது 28.5 32. அடுத்தது 1078. தனியா பெருக்கி காணையிலும் நாங்க குயிக்கா செஞ்சிருப்போம். 38.5 40 1540 27 1974. அடுத்தது 18 873 6 320
பெருமானங்களை கூட்டினார். பெருமானங்களை கூட்டுற நேரம் 5 வயது 10 5 6 7 8 16 20 24 10 11 15 22 29 19 14 21 26 27 35 38 9 11 19 23 24 27 2 மீதி 5 7 9 12 19 26 4 11 11 11 18 18 23 24 32 10 25 8 9 10 11 12 17 24 24 33 13 1887 தசம் 5. ரைட். அப்ப என்ன செய்யணும்? இங்க மொத்தமாக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 185. நாங்க ஆல்ரெடி பார்த்தது முதலாவது கேள்வியே மொத்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை. ரைட். இப்ப என்ன செய்யணும்? இடைப்பெருமானத்தை காணணும். இடைப்பெருமானம் காணக்கூடிய முறை இடைவயது. இடைவயது என்றால் ஒரு ஆசிரியர்கிட்ட சராசரி வயது. சராசரி வயது இடைவயது. ரைட். அப்ப சிக்மா எஃப்எக்ஸ்
சிக்மா 6787.5 185 வகுப்படும். ரைட், 6778க்குள்ள 185கள், அதாவது 200 பார்த்தா 3 முறை வரும். ரைட், அன்னளவாக 3 முறை. 185 200 அன்னளவாக பார்க்கிறோம். 678 700 பார்த்தா 700க்குள்ள 200கள் 3 முறை. ஸோ 3 3 5 15 5 1 நிமிஷம் 3 8 24 25 2 மீதி 3 3 கழித்தா 8 9 போனா 3 9 9 போனா 123. அடுத்து 123 வேலை இறக்கினால் 1237. 1237க்குள்ள 185கள் 6 முறை வரும். 1200லயே 200கள் 6 முறை. 6 30க்கும் 3 மிச்சம். 6 8 48 3 52 3 மிச்சம். 6 1 6 5 11. ரீசார்ஜ் 7 2 127 5 இறக்கினார் 36 1275க்குள்ள 1275க்குள்ள 185கள் 7 முறை எடுக்கலாம். அன்னளவாக 7 முறை 1110 281. ஸோ இது வராத 6 முறை தான். 6 முறை பார்த்தா 1110 கழிச்சா 6 165. இங்க கசஞ்சிட்டு வேலைங்களோட செய்வ போட்டு 1650க்குள்ள 1650க்குள்ள 185கள் 6700 6700 பார்த்தால் 6700க்குள்ள 200கள் 6 முறை 6 6700க்குள்ள 200கள் 8 முறை வரும். 36.68 அன்னளவாக 36.68 அன்னளவாக 36.7 என்று போடலாம். ரைட், 36.68 நாங்க மட்டம் தட்டி 36.7 போடலாம். அதே கிட்டிய வயதுக்கு மட்டம் தட்டினா 37 வயதுடைய ஆசிரியர்கள். அப்ப 185 ஆசிரியர்களோட சராசரி வயது இடை வயது 36.7 அல்லது 37. ரைட், அப்ப நாங்க இந்த கேள்விகள் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், ஒரே முறை. இப்ப நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் அது செய்யக்கூடிய முறைகள், நடுப்பெருமானம் காணக்கூடிய முறை தெரிஞ்சுக்கணும். ஆகார வகுப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பெருக்கல் கூட்டல் இந்த வகுத்தல் முறைகள் கட்டாயம் அவசரமா செய்யக்கூடியதா இருக்கும். இந்த மிஸ்டேக், சின்ன ஒரு மிஸ்டேக் வந்திருந்தாலும் என்ன செய்யும், முழு கணக்கும் பிழையாகும். சோ நாங்க செய்யற கேள்விகளை சரியாக கவனமாக செய்யும். ரைட், அடுத்தது நடுப்பெருமானம் காணக்கூடிய முறை தெரியணும். நடுப்பெருமானம் எப்படி கூட்டிட்டு போறேன், நடுப்பெருமானம் ஒரு சீரான வீச்சில தான், ஒரு சீராகத்தான் கூட்டிட்டு போகும். அதாவது ஒவ்வொரு எல்லைகளும், அதாவது ஒவ்வொரு வகுப்பாயுடைய பருமனும் சமனாக இருப்பதால அந்த வகுப்பாயுடைய ஒவ்வொரு எல்லைகளுக்கும் இடையிலான வித்தியாசம், அதாவது மேலெல்லைகளுக்கு இடையிலான வித்தியாசம் சமனாக இருக்கும். அதே மாதிரி அந்த காரணத்தால நடுப்பெருமானங்களும் விஷயம் சீராக கூட்டிட்டு போகும். ரைட், ஒரு லொரியில் ஏற்றப்பட்டுள்ள மரக்குற்றிகளின் சுற்றளவை காண்பதன் மூலம் பெறப்படும் தகவல்களை பின்வரும் அட்டவணையில் காணப்படுகின்றன. ரைட், அப்ப ஒரு மரக்குற்றிகள சுற்றளவு அன்னளவாக 0.25 சென்டிமீட்டர் வரையான சுற்றளவு உள்ள மரக்குற்றிகள் 8, 25.50 மரக்குட்டி சுற்றளவு உள்ள மரக்குட்டிகள் 10. அப்படி
அந்த மரக்குட்டிகளோட எண்ணிக்கையும் வகுப்பாய்டைகளும் தந்திருக்காங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும், அது ஆகார வகுப்பு. ஆகார வகுப்புனா கூடிய மீடுடன் உள்ள வகுப்பு. ரைட். 15வது கேள்வி. வகுப்பாய்டை, நடுப்பெருமானம், அடுத்தது மீடுடன், பூஜ்ஜியம் 25 25 வழக்கம் 100 100 வழக்கம். அப்ப மரக்குட்டியோட எண்ணிக்கை 8 10 12 20 17. ஈட்டப்பட்டுள்ள மொத்த மரக்குட்டிகள் எண்ணிக்கை 10 20 40 50 58 60 68. மொத்தமாக அதிகமா 68. ரைட். இப்போ முதலாவது கேள்வி ஆகார வகுப்பு. ஆகார வகுப்பு என்றால் கூடிய மீட்டரின் உள்ள வகுப்பு. அப்ப 20 தான் கூடிய மீட்டர். கூடிய மீட்டரின் உள்ள வகுப்பு 75 வழக்கம் 100. இதுதான் ஆகார வகுப்பு. ஆகார வகுப்புன்றது அப்ப இதன் மூலம் எங்களுக்கு தெரியணும் 75 வழக்கம் 100 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள மரக்குற்றிகள் 20 மரக்குற்றிகள் கூட இருக்கு. கூட இருக்கக்கூடிய எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும், நடுப்பெருமானம் காணணும். நடுப்பெருமானம் காணுற முறைகளை தெரியும். நடுப்பெருமானம் காரணமாக இருந்தால் ஒவ்வொரு எல்லைகள் மேலெல்லை கீழெல்லை இரண்டையும் கூட்டி 2 வகுக்கணும். அப்ப 25 0 25 2 வகுத்தால் 12.5. அடுத்தது 25 9 75 25 அப்ப 25 கூடி 37.5. 37 47 57 62.5. 25 கூடும். இங்க கூட்டு 25 கூட்டுறதால அந்த 25 வித்தியாசத்துல கூட்டிட்டு போகும். 57 67 87.5. அடுத்தது 97 112. இந்த சீரான இதுல கூட்டிட்டு போகும். இப்ப நாங்க என்ன செய்யணும், எஃப்எக்ஸ காணணும். எஃப்எக்ஸ காணத்துக்கு நடுப்பெருமானத்தையும் மீட்டர் எண்ணையும் பெருக்கி போட்டா சரி. அப்ப 125 8 125 8 நீங்க தெரியும். 125 8 1000 100 வரும். அடுத்து 375 625 12 10 நிமிஷம் 4 750 20 875 2 மடங்கு 1600 6750. 1112 112.5 18 8 40 சைபர் 4 மீதி 8 16 20 2 மீதி 8 8 1 மீதி 8 2025. 2020. என்ன செய்யணும், ஃபுல்லா போட்டோம். என்ன செய்யணும், சிக்மா எஃப்எக்ஸை காண்றதுக்கு ஃபுல்லா போட்டா 5 5 10 செய்வ 1 மிச்சம் 1 7 8 18 20 செய்வ
2 மீதி 2 3 6 13 20 2 மீதி 2 4 5 சிக்மா எஃப்எக்ஸ் 5000 சிக்மா எஃப் 67. அந்த கேள்வி இடை சுற்றளவை காணணும். இடை சுற்றளவை காணணும்னா இடை சமன் சிக்மா எஃப் எக்ஸ் இங்கில் சிக்மா எஃப் 5000 இங்கில் 68 வகுத்தால் 568 என்னவாக 70 பார்த்தார் 70 7 49 7 49 7 8 56 5 நிமிஷம் 6 36 42 4 240 68கள் 70 3 முறை 6 3 18 3 24 3 18 கழிச்சா 6 10 6 தசம் 360 70கள் 7 5 35 5 முறை கண்ணளவாக 73 தசம் 5 போடலாம். 73 தசம் 5 சுருக்கினாலும் 6 8 40 340 340 இங்க வகுத்தல் 200 200 3 பன்னளவாங்களுக்கு 73 தசம் 5 எடுக்கலாம். அப்ப இதுல நீங்க விளங்கணும். ஒரு இடை சராசரி என கேட்டால் மொத்த பெருமானத்திலிருந்து எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை தரவுகள எண்ணிக்கையை வகுத்து கண்டால் எங்களுக்கு சராசரி இடை பெருமானத்தை காண வேண்டும். உங்களுக்கு தெரியும் வளமைக்கு எவரேஜ் ரிப்போர்ட் ஷீட்டை போட்டு தருவாங்க. அப்ப எவரேஜ் என்றால் உன மொத்த மார்க்ஸ்ல இருந்து எத்தனை பாடம் இருக்கோ அத்தனை பாடங்களால் வகுப்பேன். அப்ப அந்த எவரேஜ் என்றது ஒரு பாடத்துல அந்நளவாக பெற்ற புள்ளி, ஒரு பாடத்துல பெற்ற இடைப்புள்ளி, சராசரி புள்ளி, அதுதான் எவரேஜ். அப்ப இவ்வளவு நேரம் நாங்க நடுப்பெருமானத்தை கொண்டு எப்படி இடை காண்றது, இடை காண்றது நடுப்பெருமானத்தை கொண்டு காண்றது. அடுத்து நாம பார்க்க போற விஷயம் எடுகொண்ட இடையை கொண்டு இடை காணும். எடுகொண்ட இடை என்றால் எடுகொண்ட இடை என்றால் ஒரு தரவை நாங்க எடுகொண்ட இடையாக எடுத்து அதிலிருந்து ஒவ்வொரு தரவுகளுக்கும் இடையிலான விலகலை காணும். அந்த விலகலை கண்டு எடுகொண்ட இடையை காணும். உதாரணமாக அப்ப அந்த விலகல் என்றால் ஒவ்வொரு எடுகொண்ட இடைக்கும் ஒவ்வொரு நடுப்பெருமானங்களுக்கும் இடையிலான அந்த விலகல் எத்தனைல இருந்து விலகி போறேன்னு பாக்குறதுதான் விலகல். அந்த விலகலை நாங்க குறிக்கக்கூடிய குறியீடு டி. டி என்ற சிம்பிள் டியால நாங்க விலகலை ரைட். விலகல் டி சம நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்ட இடையை கழிக்கும். நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்ட இடையை கழிச்சா எங்களுக்கு இந்த விலகலை காண. அப்ப எங்களுக்கு நடுப்பெருமானம் காண தெரியும். நடுப்பெருமானத்தை கண்டு அதிலிருந்து எடுகொண்ட இடைய காண தெரியும். சரி,
உதாரணமாக ஒரு தரவு தொகுதி உண்டு, வீட்டுக்கல்ல தொகுதி ஒன்று கண்டு. இப்ப நான் இங்க எடுக்கின்ற இடை என்றால் எதை எடுக்கிறேன்? உங்களுக்கு எது சரி ஒன்று தெரிவு செஞ்சு எடுக்கலாம். ஒரு பெருமானத்தை எடுகொண்ட இடையாக, ஒரு தரவை எடுகொண்ட இடையாக எடுக்க இயலும். அதே மாதிரி கேள்விகள்ல இந்த பெருமானத்தை, இந்த வகுப்பா இடையில நடுப்பெருமானத்தை அப்படி எடுகொண்ட இடையாக எடுங்கன்னு சொன்னால் அந்த பெருமானத்தை, அந்த நடுப்பெருமானத்தை தான் நாங்க எடுகொண்ட இடையாக எடுக்கணும். அப்படி இல்லாம ஒரு விருப்பமான நடுப்பெருமானத்தை எங்களுக்கு எடுக்கவும் இல்லை. உதாரணமாக ஒரு தரவு தொகுதியை பார்க்கலாம். நீங்க இடை காணக்கூடிய முறை, இந்த எடுகொண்ட இடைய இந்த விலகலை கொண்டு நாங்க இடை காணக்கூடிய முறையை வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். இடை காணக்கூடிய முறை இடை சமன் எடுகொண்ட இடை சமன் விலகல் இடை. இப்ப எடுகொண்ட இடையில எடுகொண்ட இடைக்கு நாங்க கொடுத்த மாதிரி அப்ப எடுகொண்ட இடை சமன் எடுகொண்ட இடை சமன் சிக்மா FD எடுகொண்ட விலகல் இடை. விலகல் இடை காண்றது விலகல்ட கூட்டுத்தொகை, ரைட்? விலகல்ட கூட்டுத்தொகை தரவுகளோட எண்ணிக்கையால வகுப்போம், ரைட்? எடுகொண்ட இடையை கொண்டு இடை காணக்கூடிய முறை, ரைட்? எடுகொண்ட இடையை கொண்டு இடை காணக்கூடிய முறை, இந்த விஷயத்தை பத்தி நாங்க பார்ப்போம். கட்டாயம் இந்த பெருமானங்கள், அதாவது எடுகொண்ட இடையை கொண்டு எப்படி காண்றது, அதுக்கு அந்த எடுகொண்ட இடையினா என்ன? எடுகொண்ட இடை என்றால் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை எடுக்கிறது. அது எங்களுக்கு தரவும் மேலும், இல்லாட்டி நாங்களாகவே ஒரு பெருமானத்தை, ஒரு நடுப்பெருமானத்தை ஒரு தரவை எடுகொண்ட இடையாக எடுக்க வேண்டும், ரைட்? இப்ப நாங்க என்ன செய்ய போறேன், ஒரு 2-3 கேள்விகளை பார்ப்போம். ஒரு வீட்டுக்கள் தொகுதி ஒன்று, அதுக்கு முன்னாடி நாங்க விலகல் பத்தி பார்ப்போம். விலகல் என்றால் டி, விலகல் என்றது டி. உதாரணமாக விலகல் தெரியும், விலகல் சமன் இந்த நடுப்பெருமானம் வரை எடுகொண்ட இடை. உதாரணமாக நடுப்பெருமானமாக இங்க 20, 30, 40, 50, 60, 70, 80 இப்படி ஒரு தரவு தொகுதி எடுத்தார். இதுல 50 எடுகொண்ட இடையாக எடுத்தார். 50 எடுகொண்ட இடையாக 50 எடுகொண்ட இடையாக எடுத்தார். இப்ப இதிலிருந்து நாங்க விலகலை காணணும், ஒவ்வொன்றுக்குமான விலகலை காணணும், ரைட்? ஒவ்வொருக்குமான விலகல் கொஞ்சம் விலகல் காண்றது எப்படி? விலகல் நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்ட இடையை காணும். இது நடுப்பெருமானமாக இருந்தால் விலகல் 50. அப்ப 20 30 கழிச்சா எத்தனை வரும்? 20 30 கழித்தால் மறை 50 கழித்தால் மறை 30. 30 50 கழித்தால் மறை 20. 40 50 கழித்தால் மறை 10. 50 50 கழித்தால் 0. அடுத்து 60 50 கழித்தால் 10, 20, 30. ரைட்? இப்படித்தான் விலகல் இடை காணக்கூடிய முறை, ரைட்? விலகலை காணக்கூடிய முறை. விலகல் வந்து நடுப்பெருமானத்திலிருந்து நாங்க எதை எடுகொண்ட இடையை எடுக்கிறோமோ அந்த எடுகொண்ட இடையை கழிச்சு பெருமானத்தை காணையணும், விலகலை காணக்கூடிய முறை. உதாரணமா இன்னொரு விஷயம், ஒரு தரவு தொகுதி 12, 16, 18, 20, 22, 24, 20 இப்படி ஒரு தரவு தொகுதியை தந்தாங்க. இதுல இடை நாங்க
முதலாவது ஆரம்பத்துல பார்த்த முறையில இடையை காண்பென்றால் என்ன செய்யணும்? மொத்த தரவுகள கூட்டுத்தொகையை கண்டு அந்த தரவுகளோட எண்ணிக்கையால வகுக்கும். அது முதலாவது கண்ட முறை. ரைட்? அது முதலாவது கண்ட முறை எப்படி? இடை சமன் மொத்தமாக கூட்டுத்தொகை எத்தனை? 10, 20, 30, 50, 70, 90, 110, 110, 118, 122, 124, 132, 138, 140. ரைட்? 140. எத்தனை தரவுகள்? 7 தரவு. 7 வகுத்தார் 20 இங்க இடையாக வரும். ரைட்? 20 இடையாக வரும். இதே தரவுகளை அடிப்படையாக வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இதுல ஒரு தரவை நாங்க எடுகொண்ட இடையாக எடுத்து அதிட விடைகளை காணப்போம். அது எப்படி? உதாரணமாக 18 அல்லது 24 எடுகொண்ட இடையாக எடுத்தாங்க. ரைட்? இதுதான் எடுகொண்ட இடை. ரைட்? அதுல இருந்து நாங்க என்ன செய்யணும்? பிங்கர் இது முறை உண்டு. அடுத்த முறை 2வது முறையில எடுகொண்ட இடை என்ன? 24. பிங்க ஒவ்வொன்றுக்குமான விலகலை காணணும். மொத்த விலகலை காணணும். விலகல் அப்ப விலகல் நடுப்பெருமான மறை எடுகொண்டு 12 இருந்து 24 போனா மறை 12. ஒவ்வொன்றையும் கூட்டணும், எல்லாத்தையும் கூட்டணும். 14 24 போனா மறை 14 8. மறை 18 18 24 போனால் மறை 6. 20 24 போனால் மறை 4. 22 24 போனால் மறை 2. 24 24 போனால் 0. 28 24 போனால். இப்ப என்ன செய்ய போறேன்? எல்லா பெருமானங்களையும் கூட்ட போறேன். அப்ப மறை 12 மறை 8 மறை 20 மறை 26 மறை 30 மறை 32. மறை 32 சக 4. மறை 28. இப்ப என்ன செய்யணும்? இப்ப நாங்க செய்ய போற விஷயம் இப்ப விலகல் இடையே காணும். விலகல் இடையே விலகல மொத்த பெருமானம் மறை 28. வீடுகள் எத்தனை? இதுல மொத்தமாக 7 இருக்கு. மறை 14. மறை 14. நான் 7 28 மறை 4. என்ன செய்யணும்? இடை சமன் எடுகொண்ட இடைசாக விலகல் இடை. எடுகொண்ட இடை எத்தனை? 24. விலகல் இடை மறை 4. 24 மறை 4 என்ற நேரம் இங்க விலகல் இடை எடுகொண்ட இடை 24 விலகல் இடை மறை 4. அப்ப 24 இருந்து மறை 4 போண்டா மறை 20 வரும். ஏன்னா பெரிய இலக்கத்தின் நேரம் 24 இருந்து 4 நேரம் 20. அப்ப இங்க இடை சமன், 2 இடையும் இடைகள் சமன். சோ நாங்க இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு உதாரணம் விலகல் அடிப்படையாக கொண்டு இடை காணக்கூடிய
அந்த தரவு தொகுதியை பார்ப்போம். 7, 8, 9, 10, 10, 11, 15, 17, 18, 25, 28, 28, 30, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 65 ரெண்டு முறை 25, 28, 30. மொத்தமாக 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 தரவுகள். 20 தரவுகளுக்குமான சராசரி பழமையாக காணக்கூடிய பொதுவாக காணக்கூடிய இடை காணக்கூடிய முறையில மொத்த தரவுகளையும் கூட்டி என்ன செய்யணும் 20ஆல் வகுத்தால் பெருமானம் வரும். அதே இப்ப நாங்க லாஸ்டா பார்த்த முறையில ஒரு பெருமானத்தை நாங்க எடுகொண்ட இடையாக எடுப்போம். உதாரணமாக இந்த 15 எடுகொண்ட இடையாக எடுத்தால் 15 எடுகொண்ட இடையாக எடுத்தால் பார்ப்போம். எடுகொண்ட இடை சமன் சரி. இதுல விலகலை பார்ப்போம். விலகல் வந்து என்ன செய்யணும் ஒவ்வொன்றிலிருந்தும் கழிச்சோம். அதாவது நடுப்பெருமான ஒவ்வொரு பெருமானத்திலிருந்தும் எடுகொண்ட இடையை கழிச்சார். 7 15 போனால் வரை 7 வரை 7 வரை 6 வரை 5 வரை 5 வரை 4 0 17 2 இந்த 2 இந்த 17 25 15 போனா 5 5 4 வரும் 25 10 28 13 மொத்த பெருமானம் என்ன செய்யணும் கூட கூட்டினா 8 15 22 29 34 39 44 48 வரை 48. அடுத்தது 2 4 14 24 34 44 54 64 74 84 87. Right. Matera, 22, 22, 28, 28, 48, 43, 47. Right. இந்த 87 47 போனா எத்தனை வரும் 40 வரும். ரைட் 40. இதுதான் விலகல். விலகல் இடை காண்பா விலகல் இடை சமன் 40 எத்தனை தரவுகள் 20 தரவுகள். ஸோ 2 வரும். இப்ப இங்க இந்த தரவுகள் அடிப்படையாக வச்சு இடை சமன் எடுகொண்ட இடை சக விலகல் இடை. எடுகொண்ட இடை எத்தனை 15 விலகல் இடை 2. ஸோ 17. அப்ப இங்க வந்து 15 2 சமம் 17. இந்த நாங்க இப்படி தனித்தனியாக காண்போம். ஒரே தரவு அதாவது 8 2 முறை 10 3 முறை 17 2 முறை 20 4 முறை இப்படி ஒவ்வொரு தரவுகளும் கூட வாங்கினது நாங்க மீடுரன் சாட்டை போட்டு விலகலை காண. இதே அடிப்படை இதே முறையை நாங்க செய்யப்படும். இப்படி தனித்தனியாக காணாம பல முறை வர நேரம் அதை என்ன செய்யலாம் மீடுரன் சாட்டை போட்டு காண. எப்படி உதாரணமாக பெருமானம் தரவுகள் வந்து 7 எத்தனை முறை வரும். ரைட் ஒண்ணா பார்ப்போம். அடுத்தது
மீடுக விலக சரி சரி அளவு வந்து எத்தனை முறை 7 ஒரு முறை 8 2 முறை 9 ஒரு முறை 10 3 முறை 11 ஒரு முறை 15 ஒரு முறை 17 2 முறை 20 4 முறை 25 2 முறை 28 ஒரு முறை 30 2 முறை. இங்க விலகல் இடையா நாங்க 15 எடுத்தோம். விலகல் இடை 15 ரைட். அப்ப இங்க ஒவ்வொன்றில் இருந்தும் விலகலை காணுவோம். 7 இருந்து 15 போனா எதுங்க வரை 8, 8 இருந்து 15 போனால் வரை 7, 9 இருந்து வரை 10 இருந்து வரை 4 0. அடுத்தது இங்க 17 இருந்து 2 15 போனா இங்க 2, 20 இருந்து போனா 10, 28 என்ன 13 எப்படி காணணும் எப்படி என்றால் இந்த ரெண்டையும் பெருக்கணும் ரைட். வரை 8 7 2 14 வரை 14 வரை 6 வரை 15 வரை 4 0 4 20 20 13 30 மொத்த மறைபெருமானங்களையும் மொத்த நேர்பெருமானங்களையும் கூட்டி எடுக்கும். மொத்த மறைபெருமானங்களை கூட்டுத்தொகை 10 20 30 39 47 வரை 47 இங்க வந்து 20 30 40 50 70 80 87 ஸோ 40 வரும். இங்க வந்து மொத்த விலகல் சரி மொத்த மீடு வந்து மொத்தமாக 2 1 3 4 4 4 3 7 8 9 11 15 20 அப்ப இந்த அடிப்படையில விடை சமன் ஏ எடுகொண்ட விடைசாக சிக்மா எஃப் இங்க சிக்மா எஃப் இதோட 2 15 சிக்மா எஃப் டி 40 சிக்மா எஃப் 20 ஸோ 15 சாக 2 சமன் 17 ரைட். இங்க இப்படி ஒவ்வொரு தரவுகளும் எத்தனை முறை அது மீட்டர் எண்களோட தந்திருக்கு ரைட். இங்க தரவுகளை நாங்க வித்தியாசம் ஒவ்வொரு தரவுகளை தனித்தனியா எழுதாம ஒவ்வொரு அட்டவணைப்படுத்தி இங்க எழுதிக்கிறோம். அந்த அட்டவணைகளோட 7 ஒரு முறை 8 2 முறை இப்படி மீட்டர் எண்களை எடுத்து அந்த மீட்டர் எண்களை அதே மாதிரி தரவுகள் இந்த 15 நாங்க எடுகொண்ட இடையா 15 எடுகொண்ட இடையா எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க 0 இங்க விலகலை நாங்க என்ன செய்யறோம் ஒவ்வொன்றிலிருந்து விலகலை கண்டு அப்ப இங்க எஃப்டியை காணும். எஃப்டி இங்க கண்ட இந்த பெருமானத்தை காணும். இதே அடிப்படையை ஒவ்வொரு வகுப்பாயிடைகளுக்கும் அப்ளை பண்ணால் இப்ப எங்களுக்குரிய சிலபஸுக்குரிய விஷயம் அது ரைட். இந்த பாடம் இது இப்படித்தான் விரிவடைஞ்சிட்டு வரும் ரைட். விரிவடைஞ்சிட்டு வரக்கூடிய முறை இப்படித்தான். நாங்க அப்ப ஒரு கேள்வியை பார்ப்போம். அதாவது இதுல டவுட்ஸ் வந்து வந்திருக்காது வந்திருந்தால் இப்ப நாங்க வந்து விலகல் இடை என்றால் என்ன விலகல் என்றால் என்ன விலகல் என்றால் கட்டாயம் தெரிவிக்கின்னு சொல்லும் ஒரு நடுப்பெருமானத்தில் இருந்து எடுகொண்ட இடையை கழிக்கணும் ரைட். விலகலை காணுது. விலகல் இடை என்றால் மொத்த விலகலை தரவுகளோட எண்ணிக்கையால வகுக்கும் விலகல் இடை. அதுதான் சிக்மா எஃப் டிங்கு சிக்மா எஃப் ரைட். அடுத்தது எடுகொண்ட இடை. பொதுவாக இடை காணத்துக்கான முறைகள் 3 முறை இருக்கு. சாதாரணமாக தரக்கூடிய தகவல் எல்லாத்தையும் கூட்டி
தரவுகள் எண்ணிக்கையால வகுக்கும். அடுத்தது நடுப்பெருமானத்தை கொண்டு இடை காணுது. அது சிக்மா எஃப்எக்ஸ், இங்கே சிக்மா எக்ஸ். அது இதுக்கு முன்னுக்கு பார்த்த விஷயங்கள். அது நாங்க பல கேள்விகள் பார்த்தோம். அதே மாதிரிதான் இது விலகல் இடையை கொண்டு என்ன செய்யணும்? எடுகொண்ட இடையை கொண்டு இடையை காணும். எடுகொண்ட இடையை கண்டு காணணுமாக இருந்தா இங்க நாங்க விலகலை காணணும். அந்த விலகல் இடையை கண்டு அந்த எடுகொண்ட இடையோட கூட்டி இடையை காண எடுக்கும். ரைட்? உதாரணமாக முதலாவது கேள்வியை பார்ப்போம். ரைட்? ஒரு குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ரசிக்கும் 100 ரசிகர்களின் வயதுகள் பற்றிய தரவுகள் இடம்பெறும் அட்டவணை கீழே காணப்படுகின்றது. ரைட்? அந்த அட்டவணை பார்ப்போம். முதலாவது வகுப்பாய்டை. ஏன்னா வகுப்பாயிடை இப்ப ஒவ்வொரு தரவுகள் தந்தால் அதுக்கு நடுப்பெருமானம் தேவையில்லை. வகுப்பாயிடைய தரவுகள ஒரு கூட்டம், தரவுகளை கூட்டமாக்கிய தரவுகள் தான் வகுப்பாயிடை. அப்படி வகுப்பாயிடையை தந்தால் நான் என்ன செய்யணும்? அந்த வகுப்புகளுக்கு நடுப்பெருமானம் கண்டுதான் அதைத்தான் இங்க யூஸ் பண்ண போறேன். ரைட்? அப்ப இங்க நடுப்பெருமானம் எங்க நடுப்பெருமானத்துல அவசியம் என்னென்னு வேணும்? வகுப்பாயிடைகள் ஒரு கூட்டமாக்கிய தரவுகள். அப்ப அந்த தரவுகள் எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன செய்யணும்? நடுப்பெருமானத்தை யூஸ் பண்ண போறோம். ரைட்? நாங்க அங்க தரவுகளை நேரடியா யூஸ் பண்ணோம் என்றால் ஒவ்வொரு தரவுகள் தான். சோ அதே மாதிரி இங்க நடுப்பெருமானம் என்றது வகுப்பாயிடையை ரிப்ரசென்ட் பண்ணி வரும். ரைட்? நடுப்பெருமானம் எக்ஸ். அடுத்தது மீடிரன் எக்ஸ். அது விலகல் டி. இங்க எஃப்எக்ஸ் யூஸ் பண்றல. ரைட்? எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணா இங்க விலகல் தேவை. ரைட்? எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணால் விலகல் தேவையில்லை. நாங்க எடுகொண்ட இடையை யூஸ் பண்ற நேரம் இங்க எடுகொண்ட இடையை பயன்படுத்தி காணணும் என்றதால என்ன செய்யணும்? எஃப்டிஏ தான் காணும். ரைட்? அப்ப இங்க நாங்க வகுப்பா இடையில பார்த்தால் 5 வடுக்கம் 15 15 15 வடுக்கம் 25 25 வடுக்கம் 35 35 வடுக்கம் 45 45 வடுக்கம் 55 55 வடுக்கம் 65 65 வடுக்கம் 25. ரைட்? தந்திருக்கக்கூடிய வீடுகள் இங்க 7, இங்க 16, இங்க 25, இங்க 31, இங்க 14, இங்க 5, 2. முதலாவது கேள்வி ஆகார வகுப்பு யாரு? ஆகார வகுப்பு என்றால் கூடிய மீடுடன் உள்ள வகுப்பு ஆகார வகுப்பு. ரைட்? இங்க ஆகார வகுப்பாக கூடிய மீடுடன் உள்ள வகுப்பு. இரண்டாவது கேள்வி, இந்த ரசிகர்களில் 25 வயதிலும் பார்க்க குறைந்த வயதுள்ள ரசிகர்கள் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையின் சதவீதமாக காண்போம். ரைட்? 25 குறைந்த வயதுடையவர். அப்ப இங்கதான் இதுதான் 25 குறைந்த வயதுடையவர். இது 25 வடக்கம் 15, 15 25 இடைப்பட்ட 25 35. சோ இந்த 25 குறைந்த வயதுடைய ரசிகர்கள் 16 7 எத்தனை? 23 வரும். முதலாவது கேள்வி ஆகார வகுப்பு. ஆகார வகுப்பு 35 வடக்கம் 45. அடுத்தது 25 குறைந்த வயதுடைய ரசிகர்களின் எண்ணிக்கை 16 7 23. ஆனா இங்க சதவீதமாக கேட்டிருப்பதால 100லும் மொத்த ரசிகர்கள் எண்ணிக்கை 100, அதுல 25 வயதுக்கு உட்பட்ட ரசிகர்கள் எண்ணிக்கை 23. சதவீதமாக கண்டா 23 சதவீதம். ரைட்?
அடுத்த விஷயம் 100க்கு தான் காணணும். ஸோ 100 தான் நேரடியா 23 தானே போடவும் இல்லை. அடுத்த விஷயம் வகுப்பு 35 45 நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசிக்கும் ரசிகர் ஒருவரின் இடைவயதை கிட்டிய முழுவதும் காண்க. இப்ப 35 45 45 உட்பட்ட இந்த பெருமானத்தை தான் நடுப்பெருமானமா, இதன் நடுப்பெருமானத்தை தான் எடுகொண்ட இடையாக எடுக்கணும். இதை எடுகொண்ட இடையாக எடுத்தாங்க வித்தியாசத்தை கண்டு போடும். நாங்க ஒவ்வொரு நடுப்பெருமானங்களையும் காணும். ஒவ்வொரு வகுப்பாயிடைக்குமான நடுப்பெருமானங்களை காணும். முதலாவது 15 20 கூட்டினா 15 கூட்டினா 20 வித்தியாசம் 2 10. அடுத்தது 15 25 30 40 40 2 20. 10 10 கூட்டிட்டு போனேன். 20 30 40 50 60 70. ரைட், நடுப்பெருமானம் இது கூட்டிட்டு போகும். இப்ப நாங்க காணணும் எடுகொண்ட இடை யாரு? இவர் 35 45 நடுப்பெருமானம். இவர் தான் எடுகொண்ட இடை. இவர் எடுகொண்ட இடை என்னன்னா இவருடைய விலகல் பூஜ்ஜியமாக வரும். பூஜ்ஜியமாக வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் விலகல் காணக்கூடிய முறை நடுப்பெருமானத்தில் இருந்து எடுகொண்ட இடையை கழிக்கணும். அப்ப இங்க நடுப்பெருமானம் 40, எடுகொண்ட இடை 40, ரெண்டுமே சமன், கழிச்சால் பூஜ்ஜியம். அதே மாதிரி இப்ப ஒவ்வொன்றுக்கும் கண்டால் 10 40 போனால் மறை 20 40 போனால் மறை 20, 30 40 மறை 10. ரைட், 50 40 10, 60 40 20, 70 40 ரைட். இப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொன்றை பெருக்கினா சரி. FD இந்த பெருமானங்களை பெருக்கி போட்டா சரி. பெருமானங்கள் பெருக்கி போடுறதுக்கு 3 7 22 10 மறை 32 320 மறை 320 மறை 20 50 பூஜ்ஜியம் 240 2 10 100 3 6 60. இப்ப நாங்க செய்யணும் சிக்மா FD சமன் இங்க சிக்மா மொத்தம் 100 ரசிகர்கள். இந்த பெருமானங்களை கூட்டினால் மொத்தமாக கூட்டினால் 250 320 210 எல்லாம் மறை பெருமானங்கள் மொத்தமாக கூட்டுவோம். இப்ப 200 500 700 780 வரும். மறை 780. அடுத்ததுங்க நேர்பெருமானங்கள் 100 200 300 புரிஞ்சா எத்தனை வரும்? 780 30 மறை 750. ரைட். இப்ப என்ன செய்யணும்? எங்களுக்கு விலகலிடை காணணும். விலகலிடை காணத்துக்கு விலகலுடைய கூட்டுத்தொகை மீடுரன் கூட்டுத்தொகை தெரியும், விலகலிடை தெரியும். அப்ப இடைப்பெருமானம் காரணமாக இருந்தால் அதற்கான சமன்பாடு என்ன? இடைப்பெருமானம் இடை சமன் எடுகொண்ட இடை சக விலகல் இடை. எடுகொண்ட இடை நீங்க 40 சக விலகல் இடை மறை 750 கீழ் 100, அதாவது 40 வகுத்தால் 7 தசம் மறை 7 தசம் 5 மறை 7 தசம் 5. 40 இருந்து 7 தசம் 5 போனால் 40 7 போனா 32 தசம் 5 வரும். 32 தசம் 5 வரும்.
அதாவது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ரசிகர் ஒருவரின் இடைவயது, ரைட், 100 ரசிகர்கள் அவர் இடைவயதை கண்டார் 32.5 இடைவயதா. எங்களுக்கு காண தெரியும், ரைட். எப்படி காண்டு விலகல் என்றா என்ன ஒவ்வொன்றையும் சரியாக கண்டு அப்ப அவங்க தரக்கூடிய எடுகொண்ட இடை எதென்று சரியாக கண்டு அதிலிருந்து விலகலை கண்டு கூட்டுத்தொகை காண தெரியணும், ரைட். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில கண்டால் எனக்கு விலகல் இடை எடுகொண்ட இடையில இருந்து இடைப்பெருமானத்தை காணும், ரைட். நாங்க இன்றைக்கு 1.5 hour 2 hours தான் கிளாஸ் செஞ்சுக்கிறோம். 2 hours 1.5 hour, அதாவது 8 மணிலிருந்து 9:30 ஆகட்டும் 1.5 hour. 2 hours இருந்து சின்ன ஒரு இஷ்யூவால 1/2 hour செய்ய இயலா போயிட்டு நாங்க இன்னும் டைம் எடுக்கல, ஆல்ரெடி லேட். சரி, இப்ப நாங்க இதை நீங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தேன்டா கட்டாயம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருந்தா விளங்கப்படுத்துவேன். இப்ப நீங்க இந்த பயிற்சி, அதாவது 26.3 அந்த பயிற்சியில நீங்க பேலன்ஸ் கேள்வி, இது வந்து முதலாம் கேள்வி. பேலன்ஸ் கேள்வி எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா செஞ்சு பாருங்க. தனியா செஞ்சா அதுல உங்களுக்கு டவுட்ஸ் வந்தா கட்டாயம் கேள்வி, ரைட். நாங்க இதோட கிளாஸ் முடிப்போம். இப்ப நாங்க இன்றைய பார்த்த பாடங்கள் உண்டு. இடை காணது நடுப்பெருமானத்தை கொண்டு எப்படி இடை காண்றது, அடுத்தது எடுகொண்ட இடை தந்தா அதை வச்சு எப்படி இடை காண்றன்னு சொல்லி பார்த்தோம், ரைட். இது டவுட்ஸ் வந்தா கட்டாயம் கேளுவோம். கட்டாயம் மெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மெட்ஸ் வந்து சாதாரணமா படிச்சுட்டு போறது மட்டுமல்ல, படிச்சு போனது புக்கை பெரட்டி வாசிச்சும் மேல் இல்லை, புக்கை பெரட்டி வாசிச்சும் மேல் இல்லை. மெட்ஸ் வந்து நீங்க செஞ்ச கேள்விகளை மினிமம் அதாவது திரும்ப செஞ்சு பார்ப்போம், ரைட். செஞ்ச கேள்விகளையாவது மினிமம் செஞ்சு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா பயிற்சிகள் செய்யணும், கூட பயிற்சிகள் செய்யணும். திரும்ப திரும்ப ஒரே பயிற்சி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும். அப்ப மெட்ஸ் வந்து எங்களுக்கு எவ்வளவு மெயின்ல இருந்திருந்தாலும் கை கட்டினது வாய்க்கட்டின மாதிரி எக்ஸாம் நேரத்துல அது மைண்ட்ல இருக்கிறது கைக்கு வராது. அப்ப நாங்க கட்டாயம் பிராக்டிஸ் இருந்தா தான் எங்களுக்கு லேசாக மெட்ஸ் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிராக்டிஸ் இருக்கணும். பிராக்டிஸ் இருந்தா தான் எங்களோட பை மிஸ்டேக்ஸ், நாங்க விடக்கூடிய கவன பிழைகள் அதெல்லாம் தவிர்க்கலும், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கலும். ஸோ கூட ப்ராக்டிஸ் பண்ணாலும் எங்களுக்கு மெட்ஸ் தான் ஈஸியாக போயிடும். மெட்ஸ் வந்து ஈஸியாக செஞ்சா ஒரு ஆர்ட் மாதிரி தான், ஆர்ட் எப்படி கிறுக்கல் சித்திரம் மாதிரி லேசாக செஞ்சுட்டு போயிடணும். ஸோ கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டவுட்ஸ் வந்தால் கட்டாயம் கேளுவோம், அதுக்கு தான் கிளாஸ் வச்சுக்கிறேன். டவுட்ஸ் வந்தால் கேளுவோம், விளங்கப்படுத்துறேன், ரைட். இதோட கிளாஸை நாங்கள் முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.